வணக்கம். இன்னைக்கு அண்ணாச்சி பழம் குவாஸ் செய்ய போகிறோம். நம்ம வீடியோவை பார்க்குறவங்க அதுக்கு முன்னே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டியும் அடிச்சுக்கிடுங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிடுங்க. அதில் 4 லிட்டர் தண்ணி விடுங்க. கால் கிலோ சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, தேவையான பொருள் ஜூஸ், அன்னாச்சி பழம் ஜூஸ் ஒரு 1/4 லிட்டர், சிட்ரிக் ஆசிட் இது ஒரு அரை கரண்டி, பொட்டாசியம் மெட்டாசல்பேட் இது கொஞ்சம் அளவு போடணும். இது உணவு கலர், மஞ்சள் கலர் பொடி, இதில் நம்ம கொஞ்சம் போட்டுக்கலாம். இவ்வளவுதான் நமக்கு தேவை. இப்போ இதை ஒரு கொதி வர்றது வரை நம்ம சூடாக்கணும். கொதி வந்தாச்சு. வந்த உடனே சிட்ரிக் ஆசிட் அரை கரண்டி போடுங்க. இப்போ இந்த ஸ்டவ்வை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். போதும். இப்போ இதை நம்ம வடிகட்ட போகிறோம். வடிகட்டும் போது இதில் உள்ள எல்லா செடிகளும் வெளியே வந்துடும். அதுக்கு வடிகட்டினது நம்ம இந்த அடித்து வச்சுருக்க அந்த அன்னாச்சி ஜூஸை இதில் சேர்க்கணும். சேர்த்து நம்ம இந்த கலர் பொடி ஒரு எவ்வளவு எடுத்துக்கிடுங்க. தேவைக்கு போட்டு கலக்கலாம். இது ஆறின பிறகு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சா இந்த பொட்டாசியம் மெட்டாசாசிட் எஸ்பி தேவையில்லை. அப்படி உங்களுக்கு நிறைய நாள் வச்சு இது பண்ணோன்னா இந்த எஸ்பியை கொஞ்சம் ஆறின பிறகு சேருங்க. சேர்த்தா அதை ஃப்ரிட்ஜில் வைக்கக்கூடாது. அப்படி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுனா இதை சேர்க்க வேண்டாம். அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு வார வரையிலே வச்சு சாப்பிடலாம். இப்போது அன்னாச்சி பழ குவாஷ் தயாராகிச்சு. இதை நம்ம அருந்தலாம்.